ஃபஸ்ட்டு பைப்பிங் தைச்சிக்கலாம். த்ரெட் பைப்பிங். இதுக்கப்புறம் நம்ம இதை கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். 4 இன்ச் அகலத்தில் வெட்டி எடுத்துக்கணும் கைடு அளவு. இப்போ நம்ம நெக்கு ஆல்ரெடி நான் நெக்கு ரவுண்டு வெட்டிட்டேன். இந்த வி ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போது 1.25 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி இந்த மேலே வந்து இந்த பட்டி உட்கார்ற மாதிரி கரெக்டாக ஒரு ரவுண்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்டு கொடுத்துருவோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ரவுண்டு லைட்டாகவே எடுத்துக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே வந்து அந்த பைப்பிங் வந்து மேல் ரவுண்டுக்கு வரைக்கும் டச் கொடுப்போம். இப்போ ரவுண்டு வந்து கரெக்டாக நம்ம மெல்லமாக திருப்பணும். இப்போ நம்ம இந்த மெயின் பீஸ் போட்டு கட் பண்ணி கரெக்டாக அந்த லைனிங் லெவலில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை நம்ம கரெக்டாக லெவலாக ஒரு பின் அடிச்சிருவோம். பின் குத்தி வச்சிட்டோம்னா பீஸு நகராது. அந்த மாதிரி ஒரு 3 பின் போட்டுங்க. போட்டுட்டு இப்போ அதே மாதிரி அந்த பைப்பிங் மேலே படாமல் கரெக்டாக அந்த ரவுண்டு இந்த இடத்துல நம்ம கைடு அளவு இப்போ நம்ம இதை கரெக்டாக லெவலாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை திருப்பிக்கலாம். இப்போ திருப்பி வந்து ஃபுல்லாக பேக்கிங். இப்போ அதை லெவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து 2 சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைடு 2 ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் அதே மாதிரி பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 சைடு ரெடி. இப்போ சென்டரில் வந்து பட்டி வந்து இப்போ வந்து இந்த பார்டர், இந்த ப்ளவுஸில் உள்ள பார்டர் எடுத்து இப்போ ஒரு 1.25 இன்ச்சு அகலத்தில் நம்ம ஒரு பெல்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கேன்வாஸ் கொடுத்து அடியில் லைனிங் கொடுத்து கைடு அளவு அதே மாதிரி இந்த பீஸும் இப்போ அதை கரெக்டாக திருப்பி ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுருவோம். இப்போ அது பட்டி ரெடி ஆகிடுது.
பார்த்துங்க, இப்போ 2 பீஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம சென்டர் பீஸ், இந்த சென்டர் பீஸை நம்ம வந்து கரெக்டாக ஒரு தையல் ஒன்று போட்டுக்குவோம், 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரே லெவலில் இந்த மாதிரி தையல் பிடிச்சிருவோம். பீஸ் சென்டர் பீஸ் ரெடி ஆகிடுது. இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வந்து அடித்தட்டில் வந்து ஒரு லைனிங் கொடுத்துருவோம், ஏன்னா லைட் கலர் தெரியும் கேன்வாஸ். அது கொடுத்துட்டு மேலே ஒரு லைனிங். இப்போ நான் டபுள் கலர் லைனிங் கொடுத்துருக்கேன், டபுளுக்கு. இப்போ திருப்பி நம்ம ஒரு தையல் ஒன்று போட்டுருவோம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ஸ்கொயர் பண்ணியாச்சு. நம்ம ஒரு சென்டரில் ஒரு தையல், அந்த ப்ளீட்டை வந்து திருப்பி போடணும். நண்பர்களே, ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை வந்து செட் பண்ணணும். இப்போ பார்த்துங்க, சைடில் அந்த கேப்பில் கரெக்டாக அந்த பட்டி வந்து ரெடி பண்ணிவிடுங்க. கரெக்டாக லெவலாக 1.25 அகலத்தில் கரெக்டாக ஒரு பின் அடிச்சிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும். இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைடில் தையல் போட்டுக்குவோம். அந்த பட்டி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஒரு தையல். இப்போது பீஸ் ரெடி. இப்போ சென்டரில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுது.
இப்போ பாட்டம் ஃபோல்டிங் கரெக்டாக ஒரு லைட்டாக ஒரு கோடு ஸ்கேல் கோடு போட்டு நம்ம பாட்டம் வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். நண்பர்களே, இப்போ அந்த பிளேட்டை திருப்பி இந்த ஒரு பீடு ஒரு மணி வச்சு கட்டிடுவோம். இந்த மாதிரியே ஒரு கோல்டு மணி எடுத்து லைனாக கட்டிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நண்பர்களே, இப்போது இந்த சிம்பிள் டிசைன் ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.